நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, வாட்டர் டேப் வந்து எப்படி கனெக்ட் பண்றது? அதோட பிளம்பிங் எப்படின்னு எனக்கு சொல்லிக் குடுங்க அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. இப்போ வாட்டர் டேப் வந்து எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு டீட்டெயிலா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த டேப்புக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேற டேப் வந்து மாத்த போறோம். ஓகேவா? இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நார்மலா வந்து எல்போல இன்னர் த்ரெட் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த எல்போவுக்கு பதிலாக நம்ம வந்து ரெடியூசரும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்னர் த்ரெட் இருக்கிற மாதிரி ரெடியூசர் வாங்கி ஸோ அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த குழாயை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த குழாயோட இது வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm. இந்த பாருங்கள், இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 20 mm. ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டுக்க அந்த பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 25 mm. ஓகேவா? 25 mm 20 mm என்னாலும் கன்வெர்ட் ஆகும். இன்னர் த்ரெட்டில் தானே நம்ம இப்போ இதை மாட்டியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இன்னர் த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm டயாமீட்டரில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் அவுத்துட்டு நான் இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மாட்ட போகிறேன். ஸோ இதை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெயின் லைனை வந்து பார்த்தீங்கன்னா அமர்த்தி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை அமர்த்திடலாம். ஸோ மெயின் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்குது. ஸோ போய் அமர்த்தி விட்டு வந்துடலாம். ஸோ மெயின் லைன் வந்து அமர்த்திடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சேஃப்டியாக அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பு வந்து கனெக்டில் இருக்கனால இத்து போயிடுன்றதுனால நான் வந்து இதை போட்டு மூடியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வால்வு, பால் வால்வு போட்டிருக்கேன். இந்த மெயின் வால்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் வச்சு இந்த வாட்டர் ஃபுல்லாத்தையும் நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? தண்ணி ஃபுல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் டைட்டு தான் பண்ணியிருப்போம். அதனால் ஈஸியாக நம்ம ஹேண்டை வச்சு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் த்ரெட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm. ஓகேவா? ஸோ இப்போ தண்ணி ஃபுல்லாமே வெளில வந்து கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்ட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து டெப்லான் டேப் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ டெப்லான் டேப் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா லீக்கேஜ் வரக்கூடாது. அதனால எந்த அளவுக்கு இந்த டேப் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் வராமல் இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு போட்டால் போதும். ரொம்ப ஹெவியாக போட்டாலும் நம்ம உள்ளே வந்து இதை மாட்ட முடியாது. ஸோ அதனால் ஓரளவுக்கு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சு ஃபார்வேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஃபார்வேர்டாக ரொட்டேட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. ஓகேங்க, ஓகே மாட்டியாச்சு. ஸோ இவ்வளோதான் சிம்பிள். நம்ம டேப் மாட்டுறது இவ்வளோ ஈஸியாக நம்ம மாட்டிடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் நான் அந்த மெயின் வால்வை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். A few moments later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து அந்த பால் வால்வு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி பாருங்கள் சூப்பராக வருது. ஸோ அது மாதிரிக்கு நம்ம எவ்வளோ அளவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கலாம். எவ்வளோ அளவுக்கு உள்ளணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க நம்ம வாட்டர் டேப் மாட்டுறது, இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை பார்த்து நீங்களே வந்து வீட்டிலேயே மாட்டிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.